திமுக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும், ஆனால் எதிர்ப்பது போல் அரசியல் நாடகம் ஆடுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். சென்னை வளசரவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சியின் கலந்தாய்வு கூட்டம் சீமான் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தன்னை அலைக்கழிக்க செய்து சோர்வடைய நோக்கில் போலீசார் நோட்டீஸ் அனுப்பி வருவதாக தெரிவித்தார். உண்மையில் புதிய கல்விக் கொள்கையை திமுக அரசு முன்பே ஏற்றுக்கொண்டு விட்டதாகவும், ஆனால் தேர்தலுக்காக எதிர்ப்பது போன்ற ஒரு நாடகத்தை நடத்துவதாகவும் குற்றம் சாட்டினார். ஏனென்றால் புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில்தான் இல்லம் தேர்வி கல்வி திட்டமே வருவதாக தெரிவித்துள்ளார். மேலும் நமது மாணவர்களுக்கு எழுதப்படும் மரண சாசனம்தான் புதிய கல்விக் கொள்கை என கல்வியாளர்களை தெரிவித்துவிட்டதாக கூறிய சீமான், தற்போது உள்ள தமிழக கல்விக் கொள்கையில் தமிழர்களின் வரலாறு எங்கிருக்கிறது, வட இந்திய வரலாறு தானே இருக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கல்வியாளர்கள்லாம் சொன்ன ஒரு பொது அறிவிப்பு என்னன்னா, இந்த கல்விக் கொள்கை நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிற மரண சாசனம்னு. புரியுதா அண்ணன் சொல்றது? நான் ஏன் எதுக்குறேன்னு புரியுதா? அப்ப அதனால இவங்க சும்மா நடிக்கிறாங்க. அதுல சமஸ்கிருதம் இருக்குது. அதுல இப்ப நீங்க உங்க கல்விக் கொள்கையில இந்தியாவின் வரலாறு என்பதே வட இந்திய வரலாறு தான். நீ உனக்கு வல்லபாய் பட்டேல தான் கற்பிக்க வருவ. எங்க பாட்டை வாவுசி ஒருத்தருக்கான் பாருங்க, செக் இழுத்தவன் விடுதலை போராட்டத்துக்கு வல்லபாய் பட்டேலுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம். நீங்க சும்மா இப்ப தேர்தல் வரும்போது நான் இந்தி எதிர்க்கு, நீங்க உண்மையிலே உளமாற இந்தி எதிர்க்கிறீங்களா? அதான் நீங்க கேள்வி. நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்தி தெரியாது போடான்னு நீங்க கோபேக் மோடி நீங்க, அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்தோன்னா வெல்கம் மோடி நீங்க. அப்ப இந்தி தெரியாது போடான்னீங்க, அப்புறம் இந்திக்காரனே வாடான்ட்டீங்க. 1.5 கோடி பேர் வந்திருக்கான். அவன் இந்திய தெரிஞ்சாதானடா நீ எதுக்குற? டேய், நான் இந்திக்காரனே திணிக்கிறேன்டான்னு. இப்ப அவன் என் உணவு விடுதியில வேலை செய்யறான். நான் அவன்கிட்ட பேசுறதுக்கு ஜல்தி யாரோ வாணி கராஹேன்னு நான் பேசிட்டுக்கிறேன். யாரு? அவனோட. இதுதான் இந்திய ஒழிக்கிறது.